இந்தியாவுடைய நில எல்லைகள் பற்றி பார்ப்போம். இந்தியா மொத்தமாக 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. ஸோ அதில் இந்தியா நீண்ட எல்லைகளை எதனுடன் கொண்டுள்ளது? ஸோ அதாவது இந்தியாவுடைய மொத்த நில எல்லைகள் பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர். அதில் அதிகபட்சமாக எந்த நாட்டுடன் தன்னுடைய நில எல்லையை பகிர்ந்து பார்த்தீங்கன்னா வங்காளதேசம், அதாவது பங்களாதேஷ் கூட தான் பார்த்தீங்கன்னா 4,186 கிலோமீட்டர் வந்து நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுது. ஸோ இதுதான் அதிகபட்சமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு. ஓகேங்களா? பங்களாதேஷோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டாக்கா. ஸோ அதேமாதிரி இந்தியா வந்து தன்னுடைய குறுகிய நில எல்லை எந்த நாடுடன் பகிர்ந்து கொள்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட பகிர்ந்து கொள்கிறது. ஸோ ஆப்கானிஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியாவுடைய எல்லை நாடுகள் பற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் 7. ஓகேங்களா? அதாவது இந்தியாவுடைய எல்லை நாடுகள் அண்டை நாடுகள்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். ஸோ இலங்கையும் சேர்த்து. பட் ஆனால் இந்தியாவுடைய நில எல்லைக்கு கூட இருக்கக்கூடிய எல்லை நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீனா, நேபாளம், பூட்டான், வங்காளதேசம், மியான்மர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். ஓகேங்களா? ஸோ அதில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லை கோடு பார்த்தீங்க அப்படின்னா ராட்லிஃப்ட் எல்லை கோடு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அல்லது அப்படின்னா எல்லை கட்டுப்பாட்டு கோடுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லை கோடு பார்த்தீங்கன்னா ராட்லிஃப்ட் எல்லை கோடு. ஸோ இதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லை கட்டுப்பாடு கோடு அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லை கோடு பார்த்தீங்கன்னா டூரண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை கோடு பார்த்தீங்கன்னா மக்மோகன் எல்லை கோடு அல்லது மக்மகான் எல்லை கோடுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் எஸ்ஏ கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை கோடு பார்த்தீங்கன்னா மக்மோகன் எல்லை கோடு அல்லது மக்மகான் எல்லை கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவுடைய எதிரி நாடுகள்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா மொத்தம் 3 நாடுகள் இருக்குங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக பங்களாதேஷுமே எதிரி நாடாக தான் மாறி இருக்கு. ஸோ அது நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குது இந்த 3 தான் கொடுத்துருக்கு.